சுவிஸ்ல இருந்து இத்தாலிக்கு போகிற ஆகலாம் இந்த இது யூஸ் பண்ணுறேன். ஏன்டா இந்த பக்கம் இத்தாலி. காசு கொடுத்தா தான் போகலாம். ₹1 போடணும். ரீசைக்கிளிங் இரும்பு கம்பிகள், இரும்பு நட்டுகளால் செஞ்சுருக்கிறாங்க. வணக்கம் மக்களை, எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கொத்தா ரஸ்டத்து என்ற பெட்ரோல் சைட்டில் நிற்கிறோம். இல்லைக்கி டைனோசர் ஓட 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 ஓடு ஓடுறா ஓடுறா ஓடுற. ஐயோ ஐயோ, டைனோசர்கிட்ட இருந்து தப்பிச்சு டிராகன் டாம்பிட்டு. ஓ மக்களை, இது வந்து முழுக்க முழுக்க ரீசைக்கிளிங் இரும்பு கம்பிகள், இரும்பு நட்டுகளால் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஹைவே இருக்குது பக்கத்தில். அந்த ஹைவேக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பெட்ரோல் ஸ்டாண்டு, ரெஸ்டாரண்ட், அங்கால வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கும் தான் இப்போ போகிறோம். இது வந்து கடக்கிறதுக்கு வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் ஒன்று கட்டிக்கிறாங்க. சாயனி வந்து அங்கே அந்த அண்ணாக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறார். ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறான். இது சுவிஸ்ல இருந்து இத்தாலிக்கு போகிற ஆகலாம் இந்த இது யூஸ் பண்ணுறேன். ஏன்டா இந்த பக்கம் இத்தாலி. இப்போ வந்து நீங்கள் அப்படியே இங்கால் சைட் போனீங்கன்றால் இத்தாலிக்கு போகலாம். நீங்கள் அப்படியே இங்கால் சைட் போனீங்கள் என்றால் சுவிஸின் நடு பகுதி மெட்டது அங்கால அப்படியே ஃப்ரான்ஸு, டொச்சிலாந்துகளுக்கு போகலாம். என்ன மாதிரி உள்ளுக்கு ஏதாவது வேண்டி சாப்பிடுவோமோ இல்லாட்டி வேண்டாம், அந்த சைடுக்கு போவோம். அந்த சைடுக்கு போய் ரெஸ்டாரண்ட்டாக பார்ப்போம். இங்கே எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்க. உள்ளுக்குள்ள இங்கே எப்படி பெருசாக இருக்கு. இங்கேயும் வச்சுக்கிறாங்க. நீங்கள் விரும்பினா இது வாங்குறேன்டாலும் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போனால் வந்து இதுகள் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். இங்கே புத்தகங்கள் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சீசனுக்கும் இப்படி வைப்பாங்க. ஒவ்வொரு உருவங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. இது போன முறை வந்து சிங்கம் இருந்தது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்தது, இங்கே இப்படி ஆடு எல்லாம் நிறைய வைப்பாங்க. இங்கால ரெஸ்டாரண்ட்களும் இருக்குது. எங்க வழி தெரியுமோ? அதான் பாப்போம், தேடி கண்டுபிடிப்போம். நாங்கள் வாரதுக்கு இங்கே வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னாடா நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற நடிகை எங்களுக்கு இதுக்கு வேற தேவையில்லை. என்னடா வீடு பக்கத்தில் இருக்குது தெரியும் தானே. எல்லாம் லக்ஸரியா. ஓ இது பின்ன இது வந்து எல்லா நாட்டுக்காரரும் வந்து இந்த இடத்துக்கு வாரவே இல்லை. அது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இது வந்து கிட்டத்தட்ட. அதனாடி தான் இவ்வளோ அழகாக கட்டி வச்சுக்கிறாங்க. நினைக்கிறேன் இந்த படி கீழே அதான் படியால் தான் போகலாமா? வாங்க. படி என்னத்துக்கு? கீழே இறங்குறதுக்கு தான் படி, மேலே ஏறுறதுக்கு. பாத்ரூமும் இருக்கு. அங்கால வந்து பாத்ரூம் கட்டி வச்சுக்கிறாங்க. ஃபுல்லா ஹைடெக் பாருங்க. காசு கொடுத்து தான் போகலாம். காசு கொடுத்தா தான் போகலாம். ₹1 போடணும். ஒரு ஸ்விஸ் ஃப்ராங்க் இல்லாட்டி €1 போட்டால் தான் நீங்கள் உள்ளுக்க போகலாம். இங்கால வந்து பாதுகாப்பு வேச்சே தான். இது பாத்ரூம் தான், அது சின்ன குழந்தைகளுக்காண்டி. நாங்கள் வந்து லிஃப்ட்டில் போகணும். லிஃப்ட்டு நாங்கள் மேலே தான் போவோம். நாங்கள் அண்டர் கிரவுண்டால் அந்த சைடுக்கெல்லாம் போகணும். ஐயோ உங்க பயமா இருக்குதுடா. இது என்னடா இப்படி கொடுக்குற மாதிரி? இது வந்து இரவு நேரங்களில் மாறிகீறி ஏதாவது எலக்ட்ரிக் ஃபெயிலியர்ண்டா, அதுதான் லைட்டு நின்றுட்டு இப்போ நீ நடந்து கொண்டு போய் என்ன மாதிரி இருக்கும்? நான் ஓட்டம் தான். உண்மையாவும் எனக்கு நீ என்ன செய்வ? நான் ஓடுவேன்டா. ஐயோ என்ற ஓடு ஓடு எங்கண்ட ஊரி மாநிலத்தின் கொடி. ஆனால் கண்ணை காண நேரம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்களா? மேலே போவோம். என்ன மாதிரி லிஃப்ட்டில் போகலாம். லிஃப்ட்டில் போவோம். என்னண்டா என்ன கேள்விடா? ஒரு இல்லை ஒரு 10 படி நடந்து ஏறுறதுக்கு பஞ்சு உங்களுக்கு. அதுதான் 2 படி இருக்கு லிஃப்ட்ல போறோம் நாங்க பள்ளிக்கூடத்துல. 2 படிக்கும். ஐயோ இது என்ன சாமி காமெடி? இது என்ன லிஃப்ட் எம்பட நாங்க நடந்த மேல போயிருக்கோம் போல. கெரியண்டு போறேன்னு பாவ. நீங்க லிஃப்ட்ல வாங்க, நான் இதுல போடா பங்கி சாயனி லிஃப்ட்ல.
ஷாயினி தேவையில்லவா வா லிஃப்ட் வந்து என்னன்னு தெரியா வேலை செய்யல அடியே எப்படி வடிவா வச்சு கட்டி வச்சுக்கிறான் இது என்ன இதில் சாப்பாடை போட்டுட்டு சாப்பிடலாம் போல இங்கே வா இங்கே வா இங்கே இதை பார்த்துட்டு போவோம் வடிவ. ஓ வில்லியம் டெல். இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யார்? எனக்கு தெரியா. எனக்கும் தெரியா. சும்மா நீ சொல்லு. ஓ இப்போ வந்து என் தம்பி இப்போ சொல்லுவார், இல்லாட்டி தங்கச்சி வேற விட்டு கேட்பான் யாருண்டு இல்லை எப்படி செஞ்சுக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு மேலே ஏதோ இருக்குது இல்லையா? ஓ அதையும் போய் பார்ப்போம் வாங்க. ஷாயினி என்ன வேற இல்லை, லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டுக்கிறா. மேலேயும் வேச்சு தான் இருக்கு. மேலேயும் வந்து பாத்ரூம் இருக்குது ஒன்று, அவசரத்துக்கு போகலாம். மற்றது வந்து இப்படி ஒரு விளையாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. இது எங்கே இருந்தது? சும்மா ஒவ்வொரு நீசமும் ஒருக்க வருதா பார்ப்போம். நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல பெம்பலாக இருக்கும். வேணும் பொழுது போம்டா. இது வந்து மேலே ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கும். அந்த மாத்த ஷாயினி வணக்கம். எத்தனை மணி நேரம் வருது? படி ஏறி வந்தனியோ இல்லாட்டி லிஃப்ட்டில் வந்தனி? நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து இவருண்ட பேர் வந்து வில்ஹெம் டெல். அவரோட பக்கத்தில் நிற்கிறது வந்து அவருண்ட மகன். இவியல் வந்து ரொம்பவும் இங்கே ஃபேமஸான ஆட்கள். ஏனென்றால் இவியல் வந்து ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு தைரியத்துக்கு உதாரணம் இந்த இடத்துல. இது வந்து ஒரு பெரிய கதை இங்கே இருக்குது. அந்த கதை இந்த உதாரணமாக தான் அதே ஒரு சிலையாக இங்கே மரத்தில் செஞ்சு வச்சுருக்கிறேன்னா. இது வந்து இந்த கந்தோன் ஊரிக்கு ரொம்பவும் முக்கியமான கதை. அந்த கதை வந்து அடுத்த வீடியோவில் காட்டுவோம். ஓ என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியல. என்னடா செய்கிறேன் இது? இப்போ சாயினி சொன்னதை டச், இங்கிலீஷ், இத்தாலி, சைனீஸ் மொழியில் சொல்லி காட்டுறேன். இப்போ நீ அப்போ சைனீஸில் விட்டுட்டு கேட்டு கொண்டு வந்தேன் இவ்வளோ நேரம். இல்லை ஒன்றுமே இல்லை. அப்படி இந்த கடைக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். அதுதான் ஒருக்கா போய் பார்ப்போம். இங்கே பாருங்க இப்படி வடிவாக இருக்கு. எல்லாம் வாங்கணும் போல இருக்கு. என்ன வாங்குவோம்? இது வந்து கூடுதலாக டூரிஸ்டுக்காண்டி தான் சில ஃபேமஸான பொருட்கள் வச்சுக்கிறாங்க. இப்போ ஸ்வீஸுக்கு நீங்கள் புதுசாக இத்தாலி வேறு நாட்டுகளில் இருந்து வாரீங்களாண்டா ஸ்வீஸுக்கு வந்த ஞாபகத்துக்கு இது வாங்கின ஞாபகத்துக்கு. இதில் நல்லா பெரிய குவாலிட்டி என்னடா இருக்குது லைக் அதுதான் மாஸ். இங்கால வந்து கண்ணாடிகளும் வச்சுக்கிறாங்க, கீ செயின்களும் வச்சுக்கிறாங்க, எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இங்கே வாங்க இங்கே வாங்க. பேணி எப்படி செஞ்சுருக்காங்க அந்த பேர் மரத்தில். அங்கே அட வேறு லெவலா. C'è tutto lo spazio per girare. அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம் என்றால் இங்கால் சைட்டுக்கும் பெட்ரோல் சைட் இருக்குது. ரெண்டு சைடு ரெண்டு ரோடு போகுது தெரியும் தானே, ஒன்று போகிறதுக்கு ஒன்று வாரதுக்கு. இங்கால் சைடு வந்து அப்படியே பார்க்கிங்கும் இருக்குது. எங்கட காரையும் கொண்டு வந்து இங்கே விடலாமாங்க? இங்கே வந்து கொண்டாந்து விட்டுட்டு என்ன காசு பார்க்கிங்குக்கு எவ்வளவு காசு இருக்குது? அதுதான். அப்படியே அங்கால் சைடும் பார்க்கிங் இருக்குது, அங்கால் சைடும் பார்க்கிங் இருக்குது, மெட்டது அங்கால் சைடும் பார்க்கிங் இருக்குது. மொத்தம் 4 சைடு 4 மூலைக்கும் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் எதுலேயும் கொண்டாந்து விடலாம். என்ன இது? ஆப்பிள். சுத்து அம்பம். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அப்போ தான் எங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.